காதல் கொல்கிறதே. முரட்டு ஆசாமிகள் 4 பேர் வந்து கதிரவனைத் தாக்கி அவனை மாருதி வேனில் திணித்தபோது கதிரவன் மனதுக்குள் விசிலடித்தான். இந்த தாக்குதலும் கடத்தலும் அவன் எதிர்பார்த்ததுதான். காரணம் சுதா. ரமேஷ் தான் கதிரவனுக்கு இந்த ஐடியாவை தந்தான். கதிர், வாழ்க்கையில சீக்கிரம் பணக்காரனாக நான் ஒரு யோசனை சொல்றேன் கேளு. இந்த ஊருலயே பெரிய பணக்காரர் கோபால். அவருக்கு ஒரே மகள் சுதா. சுதாவுக்கு காதல் வலை வீசி காதலிக்கிற மாதிரி நடி. உங்க காதல் விஷயம் தெரிஞ்சு அவளோட அப்பா அவள மறக்க சொல்லி உன்னிடம் விலை பேசுவார். நீ பெருசா ஒரு அமௌண்ட் கேளு. அந்த பணத்தை வச்சு நீ வாழ்க்கையில செட்டில் ஆயிடலாம். ரமேஷ் கொடுத்த ஐடியா பிடித்து போக உடனே சுதாவுக்கு காதல் வலை வீசி அவளை அந்த வலையில் சிக்கவும் வைத்தான் கதிரவன். அடியாட்கள் கொடுத்த அடியும் உதையும் பொருட்படுத்தாமல் பல்லை கடித்துக் கொண்டு காதல் வசனம் பேச ஆரம்பித்தான். என்னை என்ன சித்திரவதை செய்தாலும் சுதாவை மறக்க முடியாது. அவள் என்னோட உயிரில் கலந்தவள். அவளை மறக்க என்னால முடியாது. கோபால் பொறுமையாகவும் அதே நேரம் கெஞ்சாத குறையாகவும் அவனிடம் கேட்டார். இதோ பாரு, சுதா எனக்கு ஒரே பொண்ணு. அவளோட வாழ்க்கையில விளையாடாத. அவ உன்னை கட்டிக்கிட்டா அவளோட எதிர்காலமே பாழாய் போய்விடும். அவ ஆசைப்பட்டதை எதையும் உன்னால வாங்கி கொடுக்க முடியாது. அவ காலம் பூரா எந்த கவலையும் இல்லாமல் சந்தோஷமாயிருக்க வேண்டும் என்று நான் விரும்புறேன். உனக்கு 10 லட்சம் பணம் தர்றேன். அவளை மறந்திடு. கோபால் சொல்ல கதிரவன் உள்ளுக்குள் குதூகலமானான். அதை சற்றும் வெளிக்காட்டிக் கொள்ளவில்லை. உடனே சம்மதிக்கக்கூடாது, கொஞ்சம் இழுத்து பிடிப்போம். நீங்க என்ன சொன்னாலும் சரி, என் உயிரே போனாலும் கூட அவளை என்னால மறக்க முடியாது. அவன் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே துப்பாக்கி குண்டு அவன் நெஞ்சில் பாய்ந்தது. அட பாவி, ஒரு நிமிஷம் பொறுமையாக இருந்திருந்தா நானே சம்மதிச்சிருப்பேனே, அதுக்குள்ள சுட்டுட்டியே. கதிரவன் கண்கள் இருண்டு சரிந்து விழுந்தான். பிழைக்கத் தெரியாதவன். சொல்லியவாறே துப்பாக்கியை உள்ளே வைத்தால் சுதாவின் அப்பா கோபால். எழுத்து சரவணன் சூர்யா.